நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நைட்டி கிளாத்தில் வந்து எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைட்டியோட பாட்டம் எடுத்துட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அகெயின் இன்னொரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது போல் ஃப்ரண்ட் பார்ட்டோட பாட்டமை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது பேக் பார்ட்டோட பாட்டமை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பேக் பார்ட்டோட பாட்டமையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டோட நெக் பார்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து நான் ரவுண்ட் கழுத்து தான் வச்சுருக்கேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸில் வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தோட அகலம் வந்து 1.5 இன்ச் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது போல பயாஸ் ஸ்ட்ரிப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட்டோடைய நெக் பகுதியை எடுத்துக்கலாம். அதில் இந்த ஸ்ட்ரிப்பை அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து ரைட் சைடில் வச்சு அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே நாச்சஸ் போட்டுப்போம். இந்த மாதிரி நாச்சஸ் போடுறதுனால நெக்கோட ஃபினிஷ் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த பயாஸ் ஸ்ட்ரிப் வச்சோம்ல அதை வந்து அகெயின் ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கார்னர்லேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது போல பேக் பார்ட்டோட நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு கிளாத் எடுத்துருக்கோம்ல அதோட கார்னர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல 3 சைடு கார்னரும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நாச் கொடுத்துட்டு இதை நம்ம டேர்ன் பண்ணி மேலே ஒரு படிமான தையல் கொடுத்துடலாம். இது போல ஸ்டிச் பண்ணி எடுத்ததை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட யோக் பகுதியில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம மார்க் பண்ண லைன்ல வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல சென்டர் கிளாத் வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது மேல வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
இது போல ஃபுல்லா வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஸ்டிச் பண்ணதுல வந்து சென்டர்ல வந்து நம்ம பட்டன் ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி மெட்டல் பட்டன் வந்து கடையில கிடைக்கும். அத வாங்கி இத அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு வந்து இது போல கிளாத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அத வந்து அட்டாச் பண்ணிப்போம். இது போல அட்டாச் பண்ண கிளாத்த வந்து ஃப்ரண்ட் பக்கத்தோடைய ராங் சைடுல பிளேஸ் பண்ணி அத வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல டர்னிங் பாயிண்ட் வரும்போது நீடில உள்ள குத்திட்டு கிளாத்த டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் வந்து ஸ்டிச்சிங் வந்து நீட் ஃபினிஷ் கொடுக்கும். இது போல கிளாத் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எட்ஜஸ்ல வந்து நாட்ச் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம அட்டாச் பண்ண கிளாத்தை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி முன்னாடி சைடுல ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். இது போல ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஷோல்டர் 2 ஒண்ணா வச்சு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது போல 2 சைடு ஷோல்டரையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது கைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த கையில வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து ரெண்டுத்தோட ரைட் சைடும் உள் பக்கமாகவும் ராங் சைடு வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு வெளியில ஒரு 1/2 இன்ச் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைட் டேர்ன் பண்ணி மேல ஒரு படிமான தையல் போட்டுப்போம். இது போல 2 கையிலையும் போத் சைடும் அட்டாச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மெயின் கிளாத்தோட இந்த கையை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துப்போம். இது போல கை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து சைடுல வந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கையில இருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இது போல ஒரு சைடு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த சைட்லயும் நம்ம வந்து கையை வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுலயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல 2 சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ல எப்படி நைட்டி ஸ்டிச் பண்றதுங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.